நாங்க எங்க பொண்ணை எங்க வசதியை மீறி நல்லா படிக்க வச்சுட்டோம். நகை போட மாட்டேன்னு சொல்லாம சொல்றியா கிழவி? என்ன தம்பி சொன்னீங்க? இல்ல ஆண்டி, படிப்பு தானே முக்கியம். ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னேன். பாவம் அவ டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர்றப்ப நடந்தே போயிட்டு வருவா. ரைட்டு, காருக்கு கால் சீட் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, இப்பெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸே ஃப்ரீ தான். எங்கனாலும் போலாம் வரலாம். அத சொல்லல தம்பி, அட்லீஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுல ஆடி காராது இருக்கணும். அது சரி. மாசம் மாசம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம நாங்க படுற கஷ்டத்தை எங்க பொண்ணு படவே கூடாது தம்பி. அந்த பிரச்சனை எங்க வீட்டுல இல்லவே இல்ல ஆண்டி, டோன்ட் வரி. அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா தம்பி? இல்ல ஆண்டி, வாடகை ப்ராப்ளம் வராது. நாங்க ஒத்து வீட்டுல இருக்கோம். இல்ல தம்பி, சொந்த வீடு இருக்க மாப்பிள்ளைக்கு தான் நாங்க பொண்ணு கொடுப்போம். ஏன் ஆண்டி, ஒரு டவுட். ஆடிக்கார் வச்சுட்டு சொந்த வீட்டுல இருக்கவன் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணி திடீர்னு ஒரு நாள் அந்த ஆடிக்கார்ல உங்க வீட்டுக்கு வரான். அந்த ஆடிக்கார் நிப்பட்ட இடம் இருக்கா? நல்ல ஹோம்லியா நல்ல ஃபேமிலியா பாத்துக்கிற பொண்ணா, நல்ல கேரக்டரா, நல்லா படிச்சிருந்தா போதும், வரதட்சணை எதுவுமே வேணாம்னு நினைச்சு பொண்ணு கேட்க வந்த எங்களை நீங்க யோசிக்கல. இதையா யோசிச்சிருக்க போறீங்க? இல்ல தம்பி, உங்களுக்கு எங்க பொண்ணு இல்ல. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அது பொண்ணே இல்லடா. உங்கடா நீங்களும் உங்க மேரேஜும் மிங்கிளாகி மிதிப்படுறதை விட சிங்கிளா இருந்து சிறப்பா வாழ்ந்துக்கிறோம்.